அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தன மற்றும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் ராசியின் அதிபதியான குரு பகவான் இணைந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு குரு மங்கள யோகத்தை வெற்றிக்கு உரித்தான தைரியஸ்தானத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சகாயஸ்தானம் வலுவடையக்கூடிய இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் குரு மங்கள யோகத்தின் காரணமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நிறைவடையும் வரை மிக வலுவாக திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு. வளரை சனியாக இருந்தாலும் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் குருவின் இணைவு காரணமாக குரு மங்கள யோகத்தின் காரணமாக புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத தனவரவை நிச்சயமாக திருப்திகரமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளை தவிர்க்கக்கூடிய வகையில் அதிரடியான பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. திருமணம், நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைதல், நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் மிக வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடி நல்ல வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான முன்னேற்றம், அது மட்டுமல்லாது குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே சாதகமாக அமைகிறது. கலைத்துறை, அரசியல் துறையிலும் ஊகிக்க முடியாத நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு. பெண்மணிகளுக்கு திட்டமிட்டதை விட காரிய வெற்றி மிக பெரிய அளவில் வலுவாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும்.